சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாத பலன் பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சர்வாரி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலப்படி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021, உத்தராயணம் தொடக்கம், சுபகாலம் தொடக்கம் சொல்லக்கூடிய இந்த தை 1 வியாழக்கிழமை பிரதமை திதியில் திருவோண நட்சத்திரத்தில் வஜ்ர யோகத்தில் பவ கரணத்தில் முழுமையான அமிர்தாதி யோகமான சித்த யோகத்தில் இந்த தை திருநாள் பிறக்குது. இந்த தை திருநாளுடைய விசேஷம் என்ன, அன்னைக்கு உண்டான கோச்சார நிலை என்ன, கிரகத்தோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும், அதே போல் ரிஷபத்தில் ராகு பகவானும், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் எந்த கிரகமும் இல்லை. அடுத்து விருச்சகத்தில் கேது பகவானும், தனுசில் சுக்கிர பகவானும், மகரத்தில் சூரியன், சந்திரன், சனி, குரு, புதன் இவர்களுடைய சேர்க்கையோட இந்த தை 1ஆம் தேதி பிறக்குதுங்க. ஸோ இந்த தை திருநாள் திருவோண நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த தை திருநாள் பிறக்குது. சரி, எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்திருக்கும், பொங்கல் எப்போ வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலை 5:08 காலை எடுத்து வைக்கிறாருங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே தை திருநாள் உங்களுக்கு கரிநாளில் தான் வரும். அதனால் எந்த தோஷமும் இல்லாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், அதாவது காலை 5:08 சூரிய பகவான் காலை எடுத்து வைக்கக்கூடிய மகரத்தில் உத்திராடத்தோட கடைசியும் திருவோணத்தோட தொடக்கமும் இருக்குங்க. அதாவது 27 நட்சத்திரம்ன்றது தான் நம்ம பாரம்பரிய ரீதியாக பேசிகிட்ருப்போம். 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதத்தில் ரொம்ப முழுமையாக அடங்கியிருக்கு. அப்போ இந்த தை திருநாள் அபிஜித் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தில் பிறக்கிறதுனால இந்த தை மாதம் எல்லாருக்குமே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. ஸோ பொங்கல் வைக்கிறீங்க, பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய பொங்கலில் ஒரு வெள்ளி காயின் போடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வைக்கும்போது பொங்கலை எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவான் முன்னாடி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பொங்கலை எடுத்து வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை திருநாள் பொங்கல் திருவோணத்தில் பிறக்கிறதுனால சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதத்துடைய தொடக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாய் தந்தையருடன் ஆசீர்வாதம் வாங்குறது, அம்பாள்களை வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்போங்க. ஸோ இந்த தை திருநாள் அன்று ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு வச்சு ₹1 நாணயம் வச்சு மடித்து பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுருங்க. இதோட அடுத்து அதை அப்படியே வச்சுருங்க. இதோட அடுத்த வெள்ளிக்கிழமை அதை மாற்றுங்க. ஸோ தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசியமானது இது. ஸோ இந்த தை திருநாளை எல்லோரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. மீண்டும் தை திருநாள் வாழ்த்துக்கள். ராசி பலன் பார்க்க போகலாம். விருச்சக ராசி நேயர்களே, இந்த தை மாத பிறப்பு ஆன்மீக யாத்திரைகள் மூலியமாக, ஜீவ சமாதிகள் வழிபாடு மூலியமாக உங்களுக்கு வெற்றியையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஸோ உங்கள் ராசி விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலே கேது பகவான் பயணிக்கிறாரு. இந்த கேது பகவானுடைய பயணம் பார்த்திங்கனாக்கா எதிலும் பிடிப்பில்லாத நிலையை உணர்த்தக்கூடியதுங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்திருப்பீங்க, ஒரு விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ அது கிடைச்சா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மை லேசாக தட்டியிருக்கும்.
அதை தூக்கி போட்டுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். ஜீவ சமாதிகளை வழிபாடு பண்ணுறது மூலிமா 100% உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி அதிகமாக கொட்டும் இந்த மாதம். ஸோ அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு உண்டான ஆகாரங்கள் சாப்பிடுங்க. எள்ளு அதிகமாக எடுத்துக்கோங்க, இரும்பு சத்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கண்கள் சம்மந்தப்பட்ட பார்வை, அதாவது விஷன், தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை, இது குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் சுக்கிர பகவான், தனக்காரகனான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் அவரே இருக்கிறதுனால சிறு வருமானங்கள், சிறு சிறு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. பெரும் பண வரவுகள் திருப்தி அளித்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் இப்படி சிறு வருமானங்கள் அடிக்கடி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேயும் சேமிப்பு எடுக்கலாங்க. ஸோ முயற்சி ஸ்தானம் அந்த ராசியில் குரு பகவான், அதாவது இதில் இந்த குரு பகவானுக்கு உண்டான ப்ளஸ் என்னென்னா, உங்கள் ராசிக்கு தனக்காரகன் குரு பகவான் தனராசிக்கு தனராசியிலே என்ட்ராகிறதுனால இந்த மாதம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதாவது உங்களுடைய தேவைகள் என்ன அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஸோ இந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் இந்த குருவுடைய அனுகூலம் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைய போதுங்க. உடன் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தான அதிபதி புதன் பகவானும் அங்கே பயணிக்கிறது உங்களுக்கு ஒரு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூட்சமமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி 100க்கு 1000% வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஒரு சிலருக்கு உடனே மெசேஜ் பண்ணுவீங்க எனக்கு வரலை அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணணும். மனசு ரீதியாக இந்த மாதம் திருப்தியும் உடல் ரீதியான ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய மாதம் இது. அதே சமயம் சூட்சமமாக பொருளாதாரத்தில் உயர்வும் அடையக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. சரிங்களா? சுகஸ்தான அதிபதி 4ஆம் அதிபதியான சனி பகவான் புதனுடனும் குருவுடனும் சூரியனுடனும் இணைந்து பயணிக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்க போகுதுங்க. சுகம் கொஞ்சம் குறைய போகுது. ஆமாம், நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் தானே வருமானம் வர முடியும். வருமானம் வந்ததுக்கப்புறம் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதம் ஹார்ட் ஒர்க்கிங் அதிகமாக இருக்க போது. அந்த ஹார்ட் ஒர்க்கிங்க்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்கக்கூடியது யோகமான மாதமாக அமைச்சு கொடுக்க போடுங்க. ஸோ 5ஆம் பாவம் குரு பகவான் 5ஆம் பாவ அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்காரு. எல்லாருமே குரு நீச்சமாக போகிறாரு அப்படின்னு பயந்துட்டு இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குரு பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி புத்திரர்களோடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சரிங்களா? அதே சமயம் குழந்தைகள் இல்லை, புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வழிபாடும் அதே சமயத்தில் ஒரு டாக்டர்கிட்ட அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா 100% உங்களுக்கு என்ன விஷயன்றதை கிளியராக தெரிஞ்சிடுங்க. 6வது ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் எதிரிகளால் உண்டான தொல்லைகள் வழக்குகள் இதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதமாக அமைய போதுங்க. கலத்தரம் 7வது ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்காங்க. ஏற்கனவே கத்திட்டு இருப்பாங்க, இன்னும் ராகு வேற வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு யோசிக்காதீங்க. விருச்சக ராசிக்கு 7வது ராசியில் ராகு பகவான் அமர்ந்தது நாக தேவதைகளை வழிபாடு பண்ணுறது, எறும்புகளுக்கு உணவு கொடுப்பது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கனாலே போதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிச்சிடும். ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, அதுவே போதும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை யோசித்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு முயற்சி எடுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 3வது பாவத்தில் இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பாக்கியாதிபதி சந்திர பகவான் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை.
பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்துலேயும் அக்கறை தேவை. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும், அதாவது பார்த்திங்கனாக்கா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சீராக இருக்கக்கூடியது. அதே சமயம் சுவாசம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தொழில் ஸ்தானம், சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய தனக்காரகரான குருவுடன் சேர்க்கை பெற்றிருக்காரு. முயற்சி ஸ்தான அதிபதியான சனியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. லாபஸ்தான அதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்றிருக்காரு. இந்த மாதம் தொழில் படு ஜோராக இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது தொழில். ஆனால் சனி பகவானும் இணைகிறதுனால உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க, புதன் பகவான் கூட சேர்றதுனால கணக்கு வழக்குகள், இந்த ரெண்டுத்துலேயும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் தொழிலில் கொஞ்ச நாளாக இருந்துட்டு வந்த முடக்கம் நீங்கி அந்த முடக்கத்தில் ஏற்பட்ட விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக வரக்கூடிய மாதமாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க. லாபஸ்தான அதிபதி 3ஆம் பாவத்தில் லாபங்கள் சந்தோஷத்தையும் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை பேக்கெட்டோ நிறையக்கூடிய மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது. விரையாதிபதி யார்? சுக்கிரன் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் பயணிக்கிறாரு. நான் அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிறு சிறு விரயங்களை கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் விரயங்கள் மிக குறைவாக இருந்து உங்களுக்கு போகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 25/1/2021, 26/1/2021, 25ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்துக்கும் 26ஆம் தேதி கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமமாக இருக்குங்க. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு யோகமாக அமைய விநாயகருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி சுத்தமாக தொடச்சிருங்க. அந்த தேங்காவை எடுக்க வேணாம், தேங்காய் உடச்சி 2 கிண்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் வெற்றியாகவும் அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் எண்ணும் அதே சமயத்தில் 8, இந்த 2 எண்ணும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பச்சையும் வெண்மஞ்சளும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு. எந்த அம்பாள்? துர்கை, விஷ்ணு துர்கை. இந்த அம்பாளுக்கு கண்டிப்பாக குங்கும அர்ச்சனை என்றைக்கு உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு இல்லையா செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் இல்லை செவ்வாய்க்கிழமை போய் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க. இந்த மாதத்தில் எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கும் அந்த குங்குமத்தை இட்டுட்டு போங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் மன மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்தில் அதுலேயும் சொந்த தொழில உயர்வை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.